இன்னைக்கு மத்திய அரசால் வழங்கப்படுகின்ற இடஒதுக்கீடு எஸ்சிகளுக்கு 15%, எஸ்டிகளுக்கு 7% ஓபிசிகளுக்கு 27% வழங்கப்படுகின்றது. இது வழங்கப்படுகின்ற சலுகை அரசாங்கத்தினுடைய வேலைவாய்ப்புக்கு மட்டும்தான். எவ்வளவோ படித்த இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பை இழந்து, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணி இந்தியா முழுக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில அரசாங்கம் தருகின்ற அந்த இடஒதுக்கீடுடைய முழுமையான எண்ணிக்கையே இது அரசாங்கம் நிறைவேற்றப்படவில்லை. காரணம் என்னன்னா, இப்ப குறிப்பா தென்னகரைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்பிஎஃப் செலெக்ஷன் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ அதுல இன்னும் அந்த செலெக்ஷனை வெளியிடாம அதிகாரிகள் மட்டும் ஒரு சில ஆர்பிஎஃப் தன்னிடத்துல அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான வேலைகளை செய்வதற்கு வைத்துக்கொண்டு மொத்தமா, அதாவது சதன் ரயில்வே தென்னக ரயில்வேனுடைய ஜெனரல் மேனேஜர் ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை வாயில் கதவுகளுக்கும் வெளியில இருந்து செக்யூரிட்டியை நியமிச்சிருக்காங்க. ஏறக்குறைய கிட்டத்தட்ட 60-65 பேர் இன்றைக்கு பணியில இருக்காங்க. இப்ப இந்த 60-65 பேரை வெளியில இருந்து கொண்டு வரும்போது அவர் கன்சாலிடேட் அமௌண்டா கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் அவங்களுக்கு சம்பளமா போயிடுது. ஆனா அதே நேரத்துல இவங்களை எடுக்கிறது மூலியமா இடஒதுக்கீடுல எஸ்சி எஸ்டிக்கும் ஓபிசிக்கும் தரப்படுகின்ற இடஒதுக்கீடு பறிக்கப்படுகிறது. இந்த 65 பேர் எடுத்தாங்கன்னா ஏறக்குறைய 100 பேர் எடுக்கின்ற போது 27 பேர் ஓபிசியில வருவாங்க, 15% எஸ்சியில வருவாங்க, எஸ்டியில 7 பேர் வருவாங்க. அப்ப இவ்வளவு பேரும் இந்த இன்னைக்கு 64 பேர் ஆறாங்க. இது தொடர்ந்து எல்லா இடத்துல சதன் ரயில்வே முழுக்க விரிவுபடுத்துகின்ற போது ஆயிரக்கணக்கில் போகும் எண்ணிக்கை. அப்ப ஆயிரக்கணக்கில் போகும்போது அந்த எண்ணிக்கை எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகின்ற ஒரு நிலைமை. நியாயமா கொடுக்க வேண்டிய அந்த வேலை வாய்ப்பை கூட இன்னைக்கு அரசாங்கம் மறைமுகமான முறையில அதை எஸ்சி எஸ்டிகளுக்கும் ஓபிசிகளுக்கும் மறுக்கப்படுது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான அரசாங்கத்து அலுவலகத்திலே செக்யூரிட்டியை போட்டு மற்ற வேலைங்க செய்யும் போது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை கொடுக்குறது, ரெண்டாவது தனியார் மயத்தை உள்ள கொண்டு வருது. இதெல்லாம் மறைமுகமாக இந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனும் ஓபிசி ரிசர்வேஷனும் ஒழிச்சு விடணுன்ற மாதிரி இன்னைக்கு முடிவெடுத்து இதை கையாண்டு கொண்டு வருகிறார்கள். இதை வன்மையாக அகில இந்திய எஸ்சி ரயில்வே தொழிற்சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இது கண்டனத்துக்குரியது. இதை எடுத்து நாங்கள் போராட்டத்துக்கு தயாராக இருக்கிறோம்.